ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்விற்கு தேவையான இன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கத்தான் இன்றைய தினத்தில் என்னுடைய சக்தி வாய்ந்த இந்த வேலை உன்னுடைய கரங்களால் தொட செய்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீ தயங்கி வியந்து யோசித்து கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களையும் நான் உனக்காக நல்லபடியாக நடத்தியும் கொடுப்பேன். உன் வாழ்வில் நல்லதே நடக்காதோ என்று யோசித்து நீ முடங்கியிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் புத்துயிர் கொடுத்து உன்னை புது தெம்போடு தொடங்கவும் செய்வேன். எது நல்லது எது கெட்டது என்று உன் வாழ்விற்கு புரியாத நிலை உள்ளது. புரியாததால் சில சமயங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்ட நிலையும் உண்டு. தெரிய வேண்டிய விஷயங்களை உனக்கு தெரிய வைத்து இன்பமயமாக உன்னுடைய வாழ்க்கையை இன்றைய தினத்தில் ஆரம்பித்து வைப்பதற்காகத்தான் இந்த முருகன் இன்றைய தினத்தில் என்னுடைய வேலை தொட செய்திருக்கின்றேன். என்னுடைய வேலை நீ தொடும் பாக்கியத்தை இன்றைய தினத்தில் பெற்றிருந்தால் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக என்னுடைய ஆசீர்வாதத்தினால் கொடுத்து அருளப்படும். நீ நினைத்தது போலவே உனக்கு உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மன நிம்மதியோடு நிச்சயம் இருக்கும். சில விஷயங்கள் புரியாததால் நீ குழம்பி தவித்தாய். சில விஷயங்கள் தெரியாததால் அதை விட்டு விலகவும் நினைத்தாய். ஆனால் நீ அந்த விஷயத்திலிருந்து விலகிவிடக்கூடாது என்பதற்காக பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் நான் நிகழ்த்தி காட்டி உன்னை அதை தொடரும்படி செய்தும் இருக்கின்றேன். இறைவனின் துணை உனக்கு முழுவதுமாக இருக்க எல்லா நேரத்திலும் நீ கைவிடப்படாமல் காக்கவும் படுவாய். அவ்வளவுதான் முடிந்ததோ என்று நீ நினைத்த விஷயங்களுக்கு எல்லாம் நான் ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து சாத்தியமில்லாத விஷயங்களையும் சாத்தியப்படுத்தி உன்னை நான் சந்தோஷமும் படுத்துவேன். எங்கே இதெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நீ நினைத்த விஷயங்களில் ஒரு புது திருப்பத்தை கொடுத்து நீயே வியப்படையக்கூடிய அளவிற்கு மாற்றத்தையும் தருவேன். ஒன்றை மட்டும் சொல்கின்றேன், கேட்டுக்கொள் என் குழந்தையே. எப்பொழுதும் நீ மனதிற்குள் நினைக்கும் என்ன ஓட்டங்களில் இதெல்லாம் எங்கே நடக்கப் போகின்றது, கிடைக்கப் போகின்றது, முடிய போகின்றது, நம்மால் செய்ய முடியுமா, இந்த மாதிரியான எதிர்மறை எண்ண ஓட்டங்களை எப்பொழுதும் நீ மனதிற்குள் ஓடவிடக்கூடாது. உன்னுடைய சிந்தனை முழுவதும் எல்லாம் நடக்கும், கிடைக்கும், சாத்தியமாகும், நம்மால் பெற முடியும், நம்மால் செய்ய முடியும் என்ற நேர்மறையான எண்ண ஓட்டங்களும் சிந்தனைகளும் செயல்களும் சொல்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு தேவையான விஷயங்கள் உடனுக்குடன் நான் செய்து கொடுக்கவும் முடியும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையானதாக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்களும் அப்படியே இருக்கும். மேலிருந்து நான் உன்னை பார்த்து என்னுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீயோ என்னால் முடியாது, என்னால் செய்து முடிக்க முடியாது, கிடைக்காது, நடக்காது என்று எதிர்மறையான வார்த்தைகளை வெளியிடும் பொழுது நான் சொல்லக்கூடிய அந்த பதிலும் அப்படியே பலித்தும் விடுகின்றது. அதனால்தான் சொல்கின்றேன், உன் நாவிலிருந்து வரக்கூடிய சொற்கள் ஒவ்வொன்றும் நேர்மறையானதாக இருந்தால் நான் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லும் பொழுது அது உன் வாழ்வில் பலிக்கவும் செய்கின்றது. அப்படி பலித்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றது, பலிக்காத விஷயங்கள் பல இருக்கின்றது. அது எதனால் என்று இப்பொழுது புரிந்திருக்கின்றதா? உன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் மனதில் உதிக்கக்கூடிய எண்ணங்களும் எப்பொழுதும் இனிமை நிறைந்ததாக, அழகானதாக, நேர்மறையானதாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.